அதற்குத்தான் நம்மளுடைய ஜீவனை நாம் எப்போது விரயம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அப்போதெல்லாம் உலகம் என்ற அவஸ்தை நமக்குள்ளிருந்து இருந்து கொண்டுத்தான் இருக்கும். மாயையினுடைய நிலைமை என்பது நமக்குள்ள இருக்கத்தான் செய்யும். மாயையை நாம் முழுமையாக அது வெல்ல வேண்டும் என்றால் நமக்குள் அந்த அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலை, ஜீவசக்தியான வாய்வை அதை விரயம் செய்தால்தான் அது உருவாகுகிறது. அது நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போது மட்டும்தான் அந்த உலகம் என்கின்ற அவரவர்கள் உலகம் என்கின்ற அந்த அவஸ்தை அவரவரிலிருந்து விடுதலை பெற முடியும். அது ஒன்று உலகத்தை உற்பத்தி செய்யாமல் இருக்கும் போதுதான் அந்த உலகத்தினுடைய அவஸ்தையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அவரவர்களுக்கு கேட்பது, காண்பது, அறிவது தான் அவரவருடைய மாயையான அந்த உலகம். அதிலேயே பிரமித்து இருப்பது தான் அனித்தியத்தில் நாம் பிரமித்து இருப்பது. அப்ப அதுக்கு அந்த விடுதலைக்கான அந்த வழியை தெரிந்து கொண்டு அதன் முறைப்படி செயல்படுத்தும் போதுதான் அந்த நித்திய வஸ்து விவேகம், அந்த நித்தியமான வஸ்துவோடு ஐக்கியமாக முடியும் என்பதைத்தான் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 13வது அத்தியாயம். தேகம் என்பது வாயுவாகும். ஜீவசக்தியான வாயு தான் சரீரம், தேகம் என்று நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதிலிருந்து உற்பத்தியானதான் பாக்கி உள்ள என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா? உண்மை அதுதானே. அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில் வியாபிக்கவே தானே நமக்குள்ள அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை. அது வெளியில வியாபிக்கலைன்னா நம்மளுக்கு உலகம் இருக்கா? கிடையாதுல்ல. இப்ப இந்த உலகத்துல மலைகள், காடுகள், பல வகையான அதிசயங்கள், நீர்வீழ்ச்சிகள், இப்ப அதுல இருந்து தானே எல்லாமே அதுல உற்பத்தி ஆகுது. உலகம்னு ஒண்ணு நமக்குள்ள உருவாகலன்னா எதுவுமே கிடையாது இல்ல. அப்ப தேகம் என்பது அன்னமய கோஷம் என்றும், அதனால் அன்னம் புசித்தால் ஜீவித்திருக்க முடியும். இப்ப தேகம் என்பது அன்னமய கோஷம். அப்ப உலகத்தில் சொல்லி வருகிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடலை தான் தேகம். இதுக்கு நிறைய சாப்பாடு, தண்ணீர், இதுக்கு தேவையானதை இந்த உடம்ப நம்ம பராமரிக்கிறோமே. அப்ப அந்த தினசரி அந்த உணவுகளை நம்ம புசித்தாலே ஜீவித்திருக்க முடியும் என்றும், தேகம் அன்னத்தை கொண்டு போஷிப்பதாக சொல்கிறார்களே. அப்ப அந்த மாதிரி இருக்க சொல்ல வாயு தான் தேகன்றீங்களே. கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடலை தானே தேகம். இத சாப்பாடு அன்னம் கொண்டு போஷித்தால் தானே இத ஜீவித்து இருக்க முடியும்னு சொல்றாங்களே. நீங்க நேர் ஆப்போசிட்டா இத வாயுன்னு சொல்றீங்களே. அப்ப தேகம் என்றால் அது அன்னத்தை பூசிக்கும், அன்னத்தை கொண்டு போஷிக்கப்பட வேண்டியதும் அப்படின்னு சொல்றது. அதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி. அப்ப அன்னம் என்பது எதுன்னு சொல்ல சீடன் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம எதையெல்லாம் சாப்பிடுகிறோமோ குடிக்கின்றோமோ இதெல்லாம் தான் இந்த உடம்பை காப்பாற்ற, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பை காப்பாற்றக்கூடிய அன்னம் அதுதான்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலோ குடிக்கிறதால நம்மளால ஜீவித்திருக்க முடியுமா? உயிரோட வாழ முடியுமா கடைசி வரைக்கும்? அப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி நீ சொல்ற அன்னத்தை பூசித்தவங்க, தண்ணீர் குடித்தவர்களோ இது வரைக்கும் செத்து போனதே கிடையாதா அப்படின்னு பார்க்க அநேக பேர் செத்து போயிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அப்ப அன்னம் பூசித்தால் ஜீவித்திருக்கலாம் சொன்னது நீர் தானே. அப்ப செத்து போனவர்கள்லாம் அப்போ தினசரி நம்ம சாப்பிடறோமே, அதை பூசி அதை சாப்பிட்டவர் தானே அதெல்லாம் அது. அவர்கள் ஏன் உயிரோடு இருக்க முடியுதில்ல? அன்னம் புசித்தால் ஜீவித்திருக்க முடியும் என்றும், அன்னத்தை கொண்டு தேகத்தை போஷிக்கின்றதென்றும் நீதானே இப்ப சொன்ன. அந்த மாதிரி பண்ணியிருந்தா அவர் செத்து போவதுக்கு இடம் உண்டா? அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ஒருவருடைய ஆயுள் குறைந்து போகிறது என்று சொல்வது மிகவும் தப்பு. அது
ஆனால் உலகத்தில் அன்னத்தை புசிக்கிறதில்லை, அன்னத்தை கொண்டே ஜீவித்திருக்க முடியும் என்றதற்கு எந்த விதத்திலும் இதுக்கு சந்தேகம் என்பது இது கிடையாதது. அன்னம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அசனம். அசனம் என்றால் அசுவாய் இருக்கின்ற அந்த பிராணனை அயனம் செய்வது. அயனம் என்றால் தடுத்து நிறுத்துவது. அந்த பிராணனை தடுத்து நிறுத்துவது. எதுக்கோசம் தடுத்து நிறுத்துவது? அதாவது தன்னில் உள்ள அந்த பிராணனை வெளியில் விட்டால் அது அபானன் ஆயிடுது. அப்ப அந்த ஜீவனுடைய சக்தி அது விரயமாகி விரயமாகி கடைசியில் நம்ம செத்து போயிடுவோம். வாயு ரூபமாக அது வெளியில போய் அப்ப அததான் போக விடாமல் அயனம் என்றால் தடுத்து நிறுத்துவது. அதாவது தன்னில் உள்ள அந்த பிராணனை வெளியில விடாமல் தன் உள்ளில் கூடி பிரம்மந்திரம் வரை நேரே கொண்டு போகிறது தான். இதுதான் அசனம் அன்னம் என்பது. அப்ப அந்த பிராணன் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தான். அது பிராணன் என்பது அது அபானனாக விடாமல் அது பிரம்மந்திரம் வரை அது மூக்கின் துவாரம் வழியா வெளியில போச்சுன்னா அது அபானன் ஆயிடுது. அப்படி போக விடாமல் பிரம்மந்திரம் வரை அதை கொண்டு சென்று அதனுடைய உற்பத்தி சான இடத்திலேயே அதை போய் சேர்க்கணும். அப்ப அதுதான். அப்ப பிராணன் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான அந்த வாயு. அந்த ஜீவன் போனால் நம்ம பிணம் ஆயிடுவோம். அப்ப அந்த பிணத்துக்கு ஏதாவது சாப்பிட முடியுமான்னா முடியாதது. இப்ப அதுல என்னன்னா அந்த ஜீவசக்தியான வாயு அது உள்ள கிடையாது ஒரு பிணத்துக்கு. அப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 7-8 நாள் வரை நம்ம சாப்பாடு சாப்பிடாத இருந்தா ஜீவன் போயிடுமா? நம்ம விட்டு போனா போகாது, இருக்கும் அது. அப்போ தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்தா ஏதோ 2 நாள் 3 நாள் கூட இருக்க முடியும். ஆனால் நம்மளால ஒரு சுவாசம் கொஞ்ச நேரம் கூட இல்லாத ஒரு நிமிஷம் நேரமாவது இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது, செத்து போயிரும். அப்போ நமக்கு எது உண்மையான ஆகாரமாக இருக்கிறது? இப்போ சாதாரண சாப்பாடு இல்லைன்னா ஒரு 10 நாள் கூட உயிரோட வாழ முடியும். தண்ணி இல்லைன்னா ஒரு 4 நாள் கூட உயிரோட வாழ முடியும். ஆனால் சுவாசம் இல்லை என்றால் ஒரு நிமிஷம் நேரமாவது உயிரை வாழ முடியுமான்னா அதுவே ரொம்ப கடினமான விஷயம் அது. அப்ப உண்மையான அன்னம் எது நமக்கு? வாயு எதுன்னு பார்த்தா அதுதான் நமக்கு உண்மையான அன்னம்னு சொல்லிட்டு அததான் சொல்லுது. அந்த வாயுவான அந்த அன்னம் உள்ள போது மாத்திரம்தான் நம்மளால அசிக்கிறதுக்கு, அதாவது எரிக்கிறதுக்கும் பஜிக்கிறதுக்கும், அதாவது கொதிக்கிறதுக்கும் தேகிக்கிறதுக்கும், அதாவது வேகிறதுக்கும் பட்சிக்கிறதுக்கும், அதாவது புசிக்கிறதுக்கும் முடிகிறது. அந்த அன்னம்னு ஒண்ணு இருந்தாதான் நம்மளால உடம்பு கை கால ஆட்டுறதோ, ஜீரண மண்டலம் ஒர்க் ஆகுதோ, இதயம் நமக்குள்ள பம்ப் ஆவறதோ, மூளையினுடைய செயல்பாடுகளோ, ஜீரண சுரபிகளோ செயல்பாடுகளோ A to Z நமக்குள்ள அந்த உடம்புக்குள்ள ஜீவசக்தியான வாயு அது முறையாக அது செயல்படும் போது மட்டும்தான் எல்லாமே இருக்கும். அது நம்ம விட்டு வெளியில போயிடுச்சுன்னா உடனே இந்த உடம்பு என்ன ஆகுது? துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குதுல. அது இருக்கும் வரைதான் நமக்குள்ள ஜீவித்து இருக்க முடிகிறது. இந்த உடம்பையும் அது இருக்குதான் காப்பாற்ற முடிகிறது. ஒரு பிணத்திற்கு இது எதுவுமே இல்லை, இதால எதுவுமே பண்றது இல்லை. பசிக்கிறதும் பஜிக்கிறதும் தகிக்கிறதும் பட்சிக்கிறதும் எதுவுமே இல்லை. அப்ப அன்னம் என்பது அன்னத்தினால் போஷிக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னத்தாலதான் நம்ம வளர்ந்து வரோம். அதுதான் அன்னமயம். அதுக்குதான் சொல்லறது. அப்ப அன்னமயத்திலிருந்து உண்டானதான் தான் அந்த சைதன்யம் என்றும், அந்த சைதன்யத்தால் தான், அதாவது அதனுடைய தேஜஸால தான் உண்டானது உலகம். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அது நமக்குள் இருக்கக்கூடிய அது சைதன்யம், அது எல்லா இடத்துலயும் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து பரவி கிடக்குது. அந்த வாயு எப்ப அது நம்ம விட்டு அது வெளியில வருதோ அப்பதான் நம்மளுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலையே நமக்குள்ள அதனுடைய தேஜஸால் தான் உண்டாகிறது. அதனுடைய ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சித்தம்.
அது வெளிப்படுதல் நமக்குள்ள அந்த பிரகாசமாகி அது வெளிப்படுதல். அது எந்த அளவுக்கு வெளிப்படுதோ அதுதான் அந்த அளவுக்கு நம்ம உலகத்தை கேட்கறது, காண்கிறது, அறிகிறது, வெளியில் உள்ள அந்த நிலைமைகள். அதே சமயம் அதே சித்தம் வெளியில் பிரகாசிக்கும் போதுதான் இந்த மாதிரி நிலைமை, உலகத்துடைய நிலைமைகள். அதே சித்தம் நமக்குள்ள உள்ளுக்குள்ள பிரகாசிச்சதுன்னா எந்த அளவுக்கு அது நம்ம உள்ளுக்குள்ள அது பிரகாசிக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம ஞானத்தில் இருப்போம், அந்த ஞானத்தை நோக்கி பயணம் செய்வோம், ஞானத்துக்கு அது நிகராக நம்ம இருப்போம். அது அப்ப அந்த தேஜஸ் அது வெளியில வியாபிக்கும் போதுதான் அப்ப நமக்குள்ள அந்த உலகம் என்ற ஒரு நிலை நமக்குள்ள அது உண்டாகுது. அப்ப அதுதான் நம்ம காணுகின்ற உலகம். அந்த ஜீவசக்தியான வாயு அது அந்த வெளியில வியாபிக்கும் போதுதான் இந்த உலகம் என்ற அவஸ்தை உருவாகுது. அது எதனுடைய சைதன்யம்? அவரவர்களுக்கு உண்டாகக்கூடிய அவர்களுடைய அவரவர்கள் உலகம் எதனுடைய சைதன்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரவர்களுக்கு அந்த வாயுவனுடைய சைதன்யம் தான் அது. ஜீவன் எங்கேயோ நம்ம இடத்துல எங்கேயோ இருக்கு, அதனுடைய சைதன்யம் தான் உடம்பு ஃபுல்லா வாயு ரூபமாக நமக்குள்ள அது படவி இருக்கிறது. கால் கட்டை விரல் நுனியிலிருந்து மூத்திர துவார நுனி வரை உடம்புல எல்லா இடத்துலயும் அது சீராக படவி இருக்குது. அதே ஜீவசக்தியான வாயு அந்த இல்லைன்னா அந்த இடம் நமக்கு மரத்து போதோ, வலி வரதோ, இல்ல நோய் உண்டாகிறதோ, ஏதோ ஒரு இடத்துல சிக்கலாக வந்தது. அதனுடைய சைதன்யம் எல்லா இடத்துல இருக்கிறதா நம்மளுக்கு உணர்வு என்பது ஒரு இடத்துல நம்ம உடம்புல எல்லா பாகத்திலயும் அது இருக்குது. அதே சைதன்யம் அது எதன வாயுனுடைய சைதன்யம் தான் அது. அதே வாயு வெளியில வியாபிக்கும் போதுதான் நம்ம கேட்கிறது, காண்கிறது, அறிகிறது, மொத்த அனைத்து வகையான நிகழ்வுகளும் இந்த மாயா சமுத்திரத்தினுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அதே வாயுவாலத்தான் நமக்கு அது நடைபெறுகிறது. அதனுடைய சைதன்யத்தாலதான் நம்மிலிருந்து அது வெளியில பிரதிபிங்கப்பட்டது, வெளியில போச்சு. அந்த பிரதிபிம்பத்தை தான் நம்மள ஜீவனாலேயே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அது கூட ஜீவசக்தியான வாயு அது நமக்குள் இருக்கும் போது மட்டும்தான் அதே வாயு வெளியில் போய் பிரகாசிக்கின்றது. அதுல இருந்து பிரதிபிலிங்கப்பட்டதுதான் ரிஃப்ளெக்ட் ஆனதா நம்ம ஜீவசக்தியா நமக்குள்ள இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுலயே நம்ம திரும்ப அதையே தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது அப்ப அடிப்படையில அந்த வாயுனுடைய அந்த சைதன்யம் தான் இந்த காணப்படுகின்ற இந்த உலகம் அது. அப்ப ஜீவசக்தியா இருக்க அந்த வாயுவுக்கு தான் உண்மையான அன்னம் என்பது நமக்குள்ள. அப்ப அந்த வாயுவை புசித்தால் மாத்திரமே ஜீவித்திருக்க முடிகிறது. புசித்தால் என்ற என்ன? அது வெளியிலிருந்து எடுக்கிறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது. நமக்குள்ளேயே இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில அதை வியாபிக்க விடாமல் அது நமக்குள்ளேயே நிலை நிறுத்துவது தான். அதான் அசனம் என்று சொல்லியாச்சல இதுக்கு முன்ன சொன்னப்பட்ட விளக்கத்துல அதை தடுத்து நிறுத்துவது, அபானனாகாமல் தடுத்து நிறுத்துவது தான் அது உண்மையாக புசித்தல். அப்பதான் நம்மளால ஜீவித்திருக்க முடியாதது. இதை கொண்டுதான் அன்னம் போஷிக்கிறதாகும் தேகம் என்று சொல்லுவது. அப்ப ஏற்கனவே ஜீவசக்தியான வாயு தான் நம்ம தேகம் சொல்லியாச்சது. கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பு அது சாதாரண ஒரு சாப்பாட்டாலதான் அது இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது உண்மையான அது அன்னம் என்பது கிடையாதது. உண்மையான தேகம் என்பது சரீரம், தேகம் அதுன்னு ஜீவசக்தியான வாயு தான் அது. அதுதான் அந்த வாயுவைத்தான் நம்ம அன்னமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வெளியில வியாபிக்க விடாம நமக்குள்ள நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் அன்னமா இருக்கிற அந்த வாயுவை நமக்குள்ள நிறைத்து பூரிப்பிக்க வேண்டும். அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு அது பிராணனாகவே நம்மளுடைய உடம்பினுடைய எல்லா பாகங்களிலும் ஒவ்வொரு செல்லுலையும் அதை நிரப்பிக்கணும். அப்பதான் அதால நம்மளால ஜீவித்திருக்க முடியும். அது ஒவ்வொரு செல்லுலையும் அது பிராணனாகவே நிலை நிற்க செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்தனா நம்ம செத்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதது. அப்ப அந்த மாதிரி செய்தா மட்டும்தான் சரி. ஏன்னா நம்ம இது நாள் வரை வெளி சுவாசம் என்பது இருந்தது, அபானம் வேற நமக்குள்ள இருந்தது. அது நாடி, நரம்பு, எலும்பு, ரத்தம், சதை, மஜ்ஜ எல்லா இடத்துல அந்த அபானம் வேற நமக்குள்ள அது குடிக்கொண்டு இருக்கிறது. எப்போ இந்த மார்க்கத்துக்கு நம்ம வந்தோமோ அது டோட்டலாவே எல்லா இடமே அது எல்லாத்துலயும் இருக்கு. அந்த அபானன் ஃபுல்லா அது வெளியேற வேண்டும். பிராணனாகவே நமக்குள்ள அது மாற வேண்டும்.
அப்ப அததான் இந்த இடத்துல அது மாறினால் தான் ஒவ்வொரு செல்லுலயும் அது மாறணும். அதனால்தான் அன்னமாயிருக்கிற அந்த வாய்வை நிறைத்து பூரிப்பிக்க செய்ய வேண்டும். அவ்விதம் செய்தால் செத்து போகிறதில்லை. அந்த மாதிரி பூரிப்பிக்க செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்தா மட்டும்தான் நமக்குள்ள அந்த சுக்கிலமும் சிறியது எல்லா பாகங்களையும் வந்து ஒரு சீரான முறையில் அது பரவி இருக்கும். பொதுவாக பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு, சுக்கிலம், ஸ்ரோனிதம் இது மூணுமே சிறியது. அதுதான் ஒரு சிருஷ்டிக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பது 2ஆம் அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். அது அதே சமயம் நமக்குள்ள ஒவ்வொரு செல்லிலையும் ரத்தத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா இடத்து எலும்பு, சதை, ரத்தம், எலும்பு, ஒவ்வொரு கால், கட்டை விரல் நுனியிலிருந்து தலை உச்சி வரை எல்லா பாகங்களையும் அந்த வாயுனுடைய அந்த சுக்கிலமும் அது இருந்தாதான் வந்து அதை பூரிப்பிக்க செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்தால் நம்ம செத்து போக மாட்டோம். அந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலை கிடைக்க மாட்டேது. அந்த சுக்கிலமும் சிறிது உடம்பு ஃபுல்லா அது சீராக எல்லா இடங்களையும் அது சீராக அது பரவி இருக்கும். அப்ப ரத்தமும் நமக்குள்ள அது சீராக பரவி இருக்க வேண்டும். ஜீவசக்தியான வாயுவும் எல்லாமே அது சீராக பரவி இருக்க வேண்டும். நம்ம கூட தியானம் பண்றோம், நமக்குள்ள ஒரு இடத்துல கால் மரத்து போகுதுன்னா அந்த இடத்துல 3ல ரத்தம், சுக்கிலம், ஜீவசக்தியான வாயு ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல தடை ஏற்படுவதோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு மரத்து போகிறதோ ஒரு வலி உண்டாகிறதோ ஏதோ நிகழ்ந்தது. ஏதோ ஒரு அடிப்பட்டா கூட வலிக்குதுன்னா கூட அப்ப அதனுடைய அந்த மூன்றினுடைய போக்குவரத்துக்கு அது தடை ஏற்பட்டால்தான் அது வலி அந்த இடத்துல உண்டாகுது. அதே இந்த மூன்றுமே சமமாக நமக்குள் எல்லா இடத்திலும் அது நிறைந்து பூரிப்பித்து இருந்தால் நமக்கு இயல்பாகவே அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலை வந்து எளிமையாக அது கிடைத்து விடும். அது அப்ப அத்தகைய நிலை பெற வேண்டும் என்றால் அப்ப அந்த அன்னத்தை நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் சரியது வெளியில விடாமல் அது நமக்குள்ளேயே அதை நிலை நிறுத்த வேண்டும். அப்பதான் நாளுக்கு நாள் நமக்குள்ள அந்த சுக்கிலமும் நம்ம அதிகமாக நமக்குள்ள அது உற்பத்தி ஆகும். இப்ப அடிப்படையில அது அந்த நிலை வரும்போது மட்டும்தான். இல்ல நானும் தியானம் பண்றேன், அந்த பிரம்மானந்த நிலை அந்த எதுவுமே நிலை கிடைக்காதையே நான் சமாதி ஆயிட்டேனாலும் அது முழுமையான அது சமாதியான அது நிறைவு என்பது அது கிடையாதது. யார் ஒருவர் அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மானந்தம் ஒரு ஆண் பெண் ஒரு சம்போகம் போது ஒரு சனம் ஏற்படக்கூடிய அந்த பேரானந்தம் என்பது நமக்குள்ளேயே அது இயல்பாகவே அது முறையான இந்த பயிற்சி செய்யும் போது அந்த சுக்கிலமானது ஒவ்வொரு செல்லிலையும் அந்த ஜீவசக்தியான வாயுவும் சரி அது பூரிப்பித்து இருக்கும் போது மட்டும்தான் சரியது. அது அந்த நிலை என்பது நமக்குள்ள வந்து தடா சர்வகாலமும் தொடர்ந்து அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலையிலேயே நம்ம நிக்க முடியும். அந்த நிலையில் இருந்து நாம் வந்து ஒரு அக்ஷரம் என்ற நிலைக்கு போகும்போது தான் அது உண்மையான நமக்குள் அது பிறப்பு இறப்பு என்ற அந்த நிலையிலிருந்து நம்ம வந்து விடுதலை பெற முடியாது. மாயா சமுத்திரத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அது மனம்தான் சொல்லிட்டு சுக்கிலம் நமக்கு சொல்லியாச்சது. ஆனால் அந்த மனமானது அது வெளியில் வியாபித்ததுனாலே இயல்பாகவே அதனுடைய தன்மை அது முழுவதுமையாக அந்த ஒரிஜினாலிட்டி அது முழுவதுமாக அது இழந்து விடுகிறது. அதே மனம்தான் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் போதுதான் அதுதான் சுக்கிலமாகி அது பிரம்மஸ்வரூபமாகி அதுதான் பிரம்மானந்தத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த சுக்கிலம்தான் நமக்கு அதை பெற்று தருகிறது. இதுதான் வந்து நம்ம பின்வரும் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அமுதம் சுரைக்கிறது கல் நமக்குள் இருக்கிற கூடிய அமிர்தம் அதை பற்றி விளக்கம் சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா அந்த சுக்கிலம் என்பது ஒவ்வொரு செல்லிலையும் சிறிது இந்த ஜீவசக்தியான வாயு அது தன்னிறைவு அது பெறும் போது மட்டும்தான் அந்த இடத்துல சுக்கிலம் என்பது நமக்குள்ள பூரிப்படைந்து அந்த வாயு பூரிப்படையும் போது மட்டும்தான் சிறிது நமக்குள்ள அந்த அமிர்தம் என்ற நிலை உருவாகிறது. அதை பத்தி தான் வந்து இப்ப 18வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஞானபிதா வந்து விளக்கம் கொடுத்திருப்பாரு. அந்த அதுதான் மது, அது அந்த மதுவைத்தான் நாம அருந்த வேண்டும் என்ற முறையில பத்தி அதை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்திருப்பாரு. அப்ப அத அப்போ வந்து என்னன்னா அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நம்ம செத்து போக மாட்டோம். அப்ப அந்த வாயுவை நிறைத்து பூரிப்பிக்க வேண்டும். அந்த செய்தால் செத்து போவதில்லை.
இந்த வாயு தான் தேகம் என்றும் அது தானாகம் என்றும் அதிலிருந்து உற்பத்தியானதாக இந்த காணுகின்ற அதாலதான் அந்த சுக்கிலமானது அது வெளியில அது வாயு ரூபமாக அது வெளியில போக சொல்லதான் நமக்கு அந்த உலகம் அது வெளியில வருது. அதை நான் முழுமையா நம்புறேன் அப்படின்னு சீடன் சொல்றாருது. அப்ப இவ்வளவு சிறிதான இந்த நம்மிலிருந்து இவ்வளவு பெரிதான உலகம் எந்த விதத்துல அது உற்பத்தி ஆச்சுது அதை பற்றி எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லிட்டு சீடன் கேட்கிறாரு. அதுதான் பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஞானபிதா ஒரு ஓரங்களை மரத்தை உதாரணமா சொல்றாரு. எவ்வளவோ சிறியதா இருக்கின்ற ஒரு விதை, ஒரு ஆலமரத்தினுடைய விதை எடுத்துட்டா கூட அப்ப அதுல இருந்து எவ்வளவோ பெரியதாயின ஒரு மரம் உண்டாகுதல் அது. அப்ப அதே மாதிரிதான் நம்ம மனம் என்பது ஒரு சிறியதுதான், ஆனா அதிலிருந்து மிக பெரியதான அந்த உலகம் என்பது இயல்பாகவே உண்டாகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நாங்க தூங்க சொல்ல நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இருக்கா? கிடையாது. எப்ப அந்த மனம் சிறியதான இந்த மனம் அந்த வெளியில வியாபிக்கிறதோ அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தினுடைய கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய அனைத்து வகையான நிகழ்வுகளும் இதுக்குள்ளதானே நம்ம பெரிய விதத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அததான் ஒரு மரத்தின் மூலமாக ஒரு சிறிய விதை, ஒரு ஆலமரத்தின் விதை, அதிலிருந்து தான் ஒரு பெரிய மரம் என்பது உருவாகிறது. அத உண்மையில பாத்தீங்கன்னா அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த பருப்பு என்பது ஒரு ஜீவனாகவும் அதில் மூடப்பட்ட அந்த தோல் என்பது நான் என்னும் அகங்காரமாகும். அதிலிருந்து அந்த விதையிலிருந்து உருவான அந்த மரமானது அதுதான் மனம், அதுதான் சம்சார விருட்சம். அப்படின்ற முறையில தான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்தியிருப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் 12ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை நம்ம கவனிச்சிருப்போம். நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்யறது மூலமா இந்த மாயையில கலந்திருக்கக்கூடிய பிரம்மத்தை தனித்து அறிய முடியும். அதாவது அந்த விசேஷ அக்னியை கொண்டு இந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நாம் சுண்ட செய்யறது மூலமா நாசமே இல்லாத அந்த பிரம்மத்தை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத சாமி தெளிவுபடுத்தியிருந்தார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா 13ஆவது அத்தியாயத்தில் ஏற்கனவே சாமி தேகம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருந்தார் 4ஆம் அத்தியாயத்தில். ஆனால் உலகத்துலேயும் சரி வேதத்துலேயும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னமய கோஷம். அது அன்னத்தினால் போஷிக்கப்படக்கூடியது, அன்னத்தினால் பாதுகாக்கப்படக்கூடியது, அன்னத்தினால் வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த அன்னம் புசித்தால் மாத்திரமே நாம் ஜீவித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இப்போ ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லும்போது அதுக்கு அன்னம்ங்கிறது என்னவா இருக்க முடியும்? இப்போ உடம்பு தான் தேகம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்ததுனால அன்னத்தை புசித்தா உயிர் வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த உடம்பு தேகம் கிடையாது, ஜீவசக்தியான வாயு தான் தேகம்னு சொல்லும்போது அப்போ அந்த அன்னம் அப்படிங்கிறது அங்கே என்னவாக இருக்கிறதுக்கு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய சீடனுடைய கேள்வியாகவே இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம அன்னம்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் அன்னம்னு சொல்லி எதை நினச்சிருக்கிறோம்? வெளியில் நாம் சாப்பிட்ருக்கக்கூடியது எதெல்லாம் சாப்பிட்றோமோ குடிக்கிறோமோ அது எல்லாமே. இப்போ இந்த சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எதோ நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதெல்லாமே அன்னம்னு நாம் நினச்சிருக்கிறோம். இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம ஜீவித்திருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டவங்க அப்போ செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா, அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் கூட செத்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் அன்னத்தை சாப்பிடாதவங்களா?
நாம் இப்போ சாப்பிட்ருக்கக்கூடிய சாதம், இட்லி, பொங்கல், ரவை இதெல்லாம் சாப்பிடாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், இல்லை சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் பட்னி கிடந்து செத்து போனவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்க எல்லாருமே அவங்க செத்து போகிறதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி கூட சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. காலையில் சாப்பிட்டவங்க மத்தியானம் இல்லாமல் போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஏன் அவங்கள காப்பாற்றலை? ஏன்னா நாம் நினைக்கிற இந்த சாதம், இட்லி, பொங்கல் இதுதான் அன்னம் அப்படின்னா, அந்த அன்னம் நம்மளை காப்பாற்றியிருக்கணும் இல்லைங்களா? அந்த அன்னம் தானே நம்மளை போஷிக்கிறது. அந்த அன்னத்தினால தானே நம்ம ஜீவித்திருக்க முடியும்னு நாம் நம்பி இருக்கிறோம். அந்த அன்னத்துக்காக தானே இப்போ உபஜீவனமே ஓடிட்டு இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம பந்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா உபஜீவனத்துக்காக தான். சாப்பிடணும், அதுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு வேலைக்கு போகணும், அதுக்கு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி தானே இவ்வளோ வேலைகளும் செஞ்சிட்ருக்குறோம். அப்போ ஏராளமான பேர் செத்து போயிருக்கிறாங்க. எல்லாரும் அன்னத்தை, நாம் நினைக்கக்கூடிய அன்னத்தை சாப்பிட்டு இருந்தவங்க தான். அவங்கள இந்த அன்னம் எந்த வகையிலையும் காப்பாற்றுனது கிடையாது. அப்போது அன்னத்தை சாப்பிட்டா சாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றும் அது நிஜம் மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் யாரால் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, உலகவாசிகள் மட்டும் கிடையாது, வேதங்கள்லேயே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. அது ஒரு அனுபவஸ்தர்னால, அவர் அனுபவப்பட்டதுனால எழுதுனது. அவர் ஏனோ தானோன்ட்டு எதையும் அவங்க எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. நாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ யாரெல்லாம் செத்து போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த அன்னத்தை புசிக்காதவங்க தான் இருக்க முடியும். அன்னத்தை சாப்பிட்ருந்தாங்கன்னா இங்கே யாரும் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வேதங்கள் சொல்லக்கூடியது. அப்போ ஒன்று, நாம் அன்னம்னு எதை நினச்சிட்டு இருக்கிறோமோ அது தப்பான அபிப்பிராயமாக இருக்கணும். வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த அன்னம்ங்கிற அந்த வெரைட்டியை நாம் சாப்பிடாமல் இருந்திருக்கணும். அதனால தான் இங்கே செத்து போகிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ முதல்ல அன்னம்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது, நோயும் இல்லை, ஆனாலும் செத்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஆயில் குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அங்கே வேற என்னமும் குறைஞ்சி போயிட்டுருக்குது. அவங்க உண்மையாகவே அந்த அன்னத்தை சாப்பிட்ருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் செத்து போயிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த அன்னத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எது காரணம்னே நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். எது இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ முதல்ல அன்னம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, அன்னம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அசனம் அப்படின்னு பேர். அசனம் அப்படின்னா அசுவாக இருக்கக்கூடிய பிராணனை அயனம் செய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே சமஸ்கிருத வேர்டாகவே வருது. அயனம் அப்படின்னா என்ன? தடுத்து நிறுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ வெளியில் போகக்கூடிய பிராணனை உள்ளுக்குள்ளாரையே தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் அன்னம்ங்கிறது. அப்போ பிராணனாக இருக்கக்கூடிய தன்னுடைய சக்தியை அதை அபானனாக மாற்றமடையாமல், அதை அப்படி வெளியில் போக விடாமல் உள்ளுக்குள்ளாரையே பிரம்மரந்திரம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் அன்னம் அப்படிங்கிறது. அதில் அதை பிராணன் அப்படின்னு சொல்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு. அந்த உள்ளுக்குள்ளாரையே கதாகதம் செய்ய வேண்டிய வாயு இப்போ வெளியிலையும் வியாபிக்கிறதுனால தான் நம்ம செத்து போயிட்டுருக்குறோம். அப்போ அந்த ஜீவனானது வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்களில் ஈடுபடுறதுக்காக தன்னை வெளிமுகமாக பயணிக்க வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிட்டே இருக்குது. அதனால தான் செத்து போகிறாங்க. சாப்பிடாமல் இருந்து சாகிறதெல்லாம் கிடையாது. வியாதி வந்து சாகிறதுங்க அப்படியும் கிடையாது. ஆயுள் குறைஞ்சு போய் சாகிறதுங்கிறதும் கிடையாது. இங்கே செத்து போகிறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனானது அது சக்தியாக மாற்றமடைஞ்சு வாயு ரூபமாக வெளியில் போய் தீர்ந்து போகும் பொழுது தான் செத்து போயிட்டே இருக்கிறோம். அப்போ அது எப்பெல்லாம் வாயு ரூபமாக வெளியில் போகுதோ அப்பெல்லாம் செத்துட்டு தான் இருக்கிறோம். எந்தெந்த வகையாலாம் அது வாயு ரூபமாக போகுது அப்படின்னா, கண்களால் பார்க்கும் போதும் போகுது, காதால் கேட்கும் போதும் போகுது, நாவால் சுவைக்கும் போதும் போகுது, மூக்கால் முகர்ந்தறியும் போதும் போகுது, தோலால் தொட்டறியும் போதும் போகுது. இந்த மாதிரி நிறையா விதமாக போயிட்டே தான் இருக்குது. அப்போ அத்தனை வகையிலையும் போகிறத தடுத்து நிறுத்தினா தான் முடியும். இந்த மூக்கினாலையும் வாயினாலையும் வெளியில் வரக்கூடிய சுவாசத்தை மட்டும் தடுத்து நிறுத்துறதுனால இங்கே பிரயோஜனம் கிடையாது.
எந்தெந்த வகையிலெல்லாம் போகுதோ அத்தனை வகையிலையும் தடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்கும். எதையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அந்த ஜீவசக்தியான வாயுவை தான் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அதுதான் நாம் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமானது. அது இல்லை அப்படின்னா நம்ம செத்து போயிடுவோம். இந்த சாப்பிடாம கூட நாம் ஒரு 7-8 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். உண்ணாவிரதம் இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடி செத்து போகாமல் நம்மளால் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரு 7-8 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ளார ஏற்கனவே அந்த சத்து இருக்குது, ஏற்கனவே சாப்பிட்ட அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதை வச்சு இந்த உடம்பு அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். அது மேலும் பற்றாக்குறை ஏற்படும் போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு நாள் முழுவதும் தண்ணி குடிக்காமலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூடவும் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்புல அதிகப்படியான தண்ணி இருக்கவே செய்யுது. அது டீஹைட்ரேஷன் ஆகும்போது தான், தண்ணியினுடைய பற்றாக்குறை ஏற்படும் போது தான் நம்ம உடம்புக்கு பிரச்சனையே வரும். ஸோ ஒரு நாள் வரைக்கும் கூட அதை வச்சு நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் இந்த சுவாசம் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க முடியாது. அப்போ இந்த ஆகாரத்தை விடவும் தண்ணீரை விடவும் இன்றியமையாத விஷயம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எது அப்படின்னா வாயு தான். அந்த வாயுவானது கதாகதம் செய்யலை அப்படின்னா செத்து போயிடுவோம். அந்த வாயுவானது உடம்புல இல்லை, தீந்து போயிடுச்சு அப்படின்னாலும் செத்து போயிடுவோம். அப்போ நமக்கு ஆகாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அது வாயு தான். அதைத்தான் சாமி அன்னம்ங்கிறார். அந்த வாயுவை உள்ளுக்குள்ளாரே தடுத்து நிறுத்துகிற அந்த செயலுக்கு பேர் தான் அன்னம்ங்கிறது. அந்த வாயு உள்ளுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் எல்லா செயல்களும் செய்ய முடியும். பார்க்க முடியும், கேட்க முடியும், அறிய முடியும், சாப்பிட முடியும், அதை சீரணம் செய்ய முடியும், அதுலேருந்து ஊட்டச்சத்துக்களை பிரிச்சுக்க முடியும், அதன் மூலமாக உடம்பை வலுப்படுத்திக்க முடியும். அந்த வாயுவினுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. அப்போ வாயு தான் தேகம் அப்படின்னா அந்த வாயுவானது உள்ளிலே தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் அன்னம். அதனால தான் இந்த தேகத்தை அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய செயல் இருக்கிற வரைக்கும் அந்த வாயுவானது உள்ளுக்குள்ளாரே நிலை பெற்று இருக்கிற வரைக்கும் நாம் செத்து போகிறது கிடையாது. அது எப்போ வெளியில் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணுதோ அப்போ தான் தீர்ந்து போகவே ஆரம்பிக்குது. அப்போ இந்த உலகம்ங்கிற நிலைமை எதுவாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருக்குது. அது இந்த வாயுவினுடைய பிரகாசமாக இருக்குது, சைத்தன்யமாக இருக்குது. அப்போ அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை உட்கொள்ளுவது மட்டும்தான் இங்கே நம்ம செத்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரே வழிவகை. அது எந்த வகையில் நம்ம வெளியில் போய் தீர்க்கிறதா இருந்தாலும் செத்து போக வேண்டியது தான் இருக்கும். அப்போ இந்த தேகமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் போக விடாமல் உள்ளுக்குள்ளாரையே நிலை நிற்க வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் செத்து போக மாட்டோம். அப்போ இது நாள் வரைக்கும் செத்து போனவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வாயுவை உள்ளுக்குள்ளாரே வச்சுக்காமல் வெளியில் விட்டு தீர்த்ததுனால தான் செத்து போனாங்க. அவங்க எவ்வளோ சாப்பிட்ருக்கலாம், உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துருக்கலாம், நல்ல ஊட்டச்சத்தான விஷயங்களை உடம்புக்கு தேவையானதை சேர்த்து வச்சுருக்கலாம். ஆனாலும் வாயுவினுடைய நடமாட்டம் இல்லாத நிலைமைக்கு போகும்போது செத்து போக வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது. அப்போ அதுக்காக உடம்பை பாதுகாக்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்டால், நாம் அன்னம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இட்லி, சாம்பார், பொங்கல் இதெல்லாமே உடம்பை வலுப்படுத்துறதுக்கு தேவையான அன்னம் தானே தவிர, உடம்புக்கு தேவையான அன்னம் தானே தவிர, உயிருக்கு தேவையான அன்னம் அது கிடையாது. நம்மளுடைய உயிருக்கு தேவையான அன்னம்ங்கிறது அவனவனில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு. அந்த உயிரை வளர்க்காமல், உயிரை பாதுகாக்காமல் உடம்பை பாதுகாத்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த உடம்பை விட்டுட்டு உயிரை பாதுகாத்தோன்னு சொன்னால் அந்த உயிர் இந்த உடம்பை பாதுகாத்துக்கும். அந்த உயிரை விட இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு யாராலையும் முடியாது.
அது அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சிறப்பாக அது பாதுகாத்துக்கும். இந்த உடம்புனுடைய எல்லா விஷயத்தையுமே அந்த ஜீவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால், ஜீவனை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால், அந்த ஜீவன் இந்த உடம்ப அது எவ்வளோ நேர்த்தியாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நேர்த்தியாக அது பார்த்துக்கும். அதனால தான் சதா பிராணாயாமக்கு வியாதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம். இங்கே சதா பிராணாயாமம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், வாயுவை வெளியில் போக விடாமல் உள்ளுக்குள்ளாரே தடுத்து நிறுத்துகிற வேலையை செய்கிறோம். இப்போ சதா அன்னத்தை புசிக்கக்கூடிய வேலையை செய்கிறோம். அப்போ உயிரானது அவ்வளோ உணர்வு நிலைமையில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது இந்த உடம்புக்கு ஒரு வியாதியும் அன்றதுக்கு அது விடுறது கிடையாது. அப்போது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய உணவு நம்மளுடைய உடம்பை போஷிக்கிறதுக்கு தேவைப்படலாமே தவிர அது உயிரை போஷிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. உயிரை போஷிப்பதற்கு அவனவனில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்துகிற அந்த ஒரே செயல் தான் வேணும். அந்த செயலுக்கு பேர் தான் அன்னம் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது இன்னொரு சந்தேகம் கூட வரலாம். இந்த உலகம்ங்கிறது வாயுவினுடைய சைத்தன்யம், வாயுவினுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய பிரகாசம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த உடம்புங்கிறது அவ்வளோ சின்னதாக இருக்குது உலகத்தோடு கம்பேர் பண்ணும்போது. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி கொண்டு போனோன்னு சொன்னால் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டே ரொம்ப சின்னது தான். அதில் நம்ம ஏரியா ரொம்ப சின்னது, அதில் நம்ம வீடு ரொம்ப சின்னது, அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பு ரொம்ப சின்னது. அந்த உடம்புக்குள்ளார அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கக்கூடிய வாயு, அந்த மனமாக இருக்கக்கூடிய நிலைமை அது இன்னமும் சின்னதாக இருக்குது. அந்த இத்தினோடு சின்னதுலேருந்து இவ்வளோ பெரிய உலகம்ங்கிறது எப்படி உண்டாயிருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இது முன்னாடியே ஒரு தடவை கேட்டிருப்பார். அவர் ஜென்ரலாக மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதுக்கான விளக்கங்களை இதில் கொடுத்துருப்பார். எவ்வளோ சிறியதாக இருக்கக்கூடிய நமக்குள்ளார இவ்வளோ பெரிய உலகமானது எப்படி உற்பத்தி ஆகுது, அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், எப்படி ஒரு ஆலமரத்தினுடைய அந்த விதை கடுகுலையும் கால்பாகமாக இருக்குதோ, அவ்வளோ சிறியதான இந்த விதையிலிருந்து அவ்வளோ பெரியதான ஒரு ஆலமரம் அது பக்கவாட்டில் விழுதுகளை போட்டு அது வேர் ஊன்றி அது ஒரு மரமாக மாறி கூட அது தன்னை விஸ்தாரப்படுத்திக்கிட்டே போகும் அகலவாக்கில். அதுக்கு தடை ஏற்படுத்தலைன்னு சொன்னால் அது சுற்றியும் வளர்ந்து நிற்கும். அதுக்கு தடை ஏற்படுத்தலைன்னு சொன்னால் அது வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு அவ்வளோ ஒரு நுட்பமாக அவ்வளோ தூரம் வளர்ந்து போகும். எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு கோவில் இருக்குது, தன்னாட்சி அப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுடைய மூலஸ்தானம் பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது. அது கிட்டத்தட்ட சுற்றி 7-8 விழுதுகள் அதெல்லாமே மரமாக மாறி அங்கங்கே தூண் மாதிரி நின்றுட்டு இருக்குது. அந்த டோட்டல் கோயிலுக்குமே அந்த ஒரே ஒரு மரத்தினுடைய நிழலில் தான் அந்த கோயிலே இருக்குது. அவ்வளோ பெரிய மரம் 1000 வருடம் பழமையானதுன்னு சொல்லி அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அது அவ்வளோ தூரம் தன்னை விஸ்தரித்து அது வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் கூட அது போயிடுச்சு. அந்த மரம் அதுக்கு இடைஞ்சல் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த மரம் வந்தது எங்கிருந்து அப்படின்னா, கடுகை 4 பாகமாக வெட்டணும்னு சொன்னால் அதனுடைய சைஸ் என்னவாக இருக்குமோ அந்த 25% கடுகுனுடைய அளவு தான் அதனுடைய விதையை. அந்த விதைக்குள்ளார இருந்து தான் அது விருட்சமாக வெளியில் வந்தது. அந்த விதையை பார்த்தோன்னு சொன்னால் அந்த விதைக்குள்ளார என்ன இருக்குதுன்னா பருப்பு இருக்குது. அந்த பருப்பை சுற்றியும் தோல் இருக்குது. அதை தான் விதைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பருப்பு தான் இங்கே உயிர் தன்மையாக இருக்குது, சத்தாக இருக்குது. அந்த விருட்சத்தினுடைய சத்து எதில் இருக்குன்னா அந்த பருப்பில் இருக்குது. அந்த பருப்பு தான் விருட்சமாக வெளியில் வருது. அப்போ சத்துவ குணமாக இருக்கக்கூடிய அந்த பருப்புங்கிறது அது ஜீவனாகவும், அதை மூடி இருக்கக்கூடிய தோல் அது அகங்காரமாகவும் இருக்குது. எப்படி நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ளார ஜீவன் இருக்குது, அதை மூடி இருக்கக்கூடிய உடம்பு, அதனுடைய ஜடமாக இருக்கக்கூடிய வீடு, அதை உடம்புன்னு சொல்கிறோம். அதுவும் அகங்காரமாக இருக்கக்கூடிய நிலைமை தான். அப்போ நம்மளது மாதிரியே அந்த விதைக்குள்ளாரையும் பருப்பு இருக்குது, விதையை சுற்றியும் தோல் இருக்குது. அந்த தோல் 2ஆக பிளவுபட்டு தான் விருட்சமானது முளைச்சி வெளியில் வருது.
அப்போ அந்த ஆலமரத்தினுடைய காய் அது உள்ளுக்குள்ளார இருக்குது, அந்த தோல் மூடி இருக்குது. அந்த விருட்சம் அந்த 2 தோலையும் பிச்சுக்கிட்டு அது வெளியில் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தை நம்மளால் பார்க்க முடியறது கிடையாது. அது விதைக்குள்ளாரையே அந்த தோலுக்குள்ளாரையே அடங்கி தான் போயிருக்கும். அது எப்போ அந்த அகங்காரம் பிளவுபட்டு அது வெளியில் முளைச்சி வருதோ அப்போ தான் அந்த மரத்தை பார்க்க முடியும். அந்த மரத்துக்கு தான் மனம் அப்படின்னு பேர். இந்த விதையானது முளைச்சி வெளியில் வர்றதுக்கு முதல்ல அது வந்து என்ன இருக்கணும், பூ பூத்து காய் காய்ச்சி பழமாக இருக்கணும். அந்த பழத்துக்குள்ளார தான் அந்த விதை இருக்கும். அப்போ நமக்கு ஒரு உற்பத்தி அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே பூ உண்டாகணும். வெறும் பூ மட்டும் உண்டானா பத்தாது, அங்கே மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று நடக்கணும். அப்போ தான் அந்த பூவானது காயாக மாறும். இல்லைன்னா அந்த பூ உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்போ தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சத்தை, அந்த சம்யோகம் அப்படிங்கிறது அந்த மகரந்த சேர்க்கை மூலமாக பூக்களுக்கு மத்தியில் நடக்கும்போது மட்டுமே அங்கே காயானது உண்டாகுது. அதனால் எல்லா பூக்களுமே அங்கே வந்து காயாகிறது கிடையாது. ஒரு 7-8 பாகம்தான் வந்து ஒரு 100க்கு ஒரு 70-80% தான் வந்து காய் பிடிக்குது. மீதி பூவெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடுது. நமக்கு எப்படி ஒரு கர்ப்பம் உண்டாகக்கூடிய நிலைமை இருக்குதோ, நம்மளுடைய எல்லா சம்யோகமும் கர்ப்பத்தை உண்டு பண்ணுறது கிடையாது. அந்த சம்யோகம் நடக்கும்போது அந்த பெண்ணினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் அந்த எக்கு ரிலீஸ் ஆகிருக்கணும், அந்த கருமுட்டையானது உற்பவமாயிருக்கணும். அந்த சமயத்தில் கருப்பிடிக்கும் போது, அந்த சமயத்தில் சம்யோகம் நடந்தால் மட்டுமே தான் கருப்பிடிக்கும். அந்த கருமுட்டை உண்டாகாத சமயத்தில் அங்கே சம்யோகம் நடக்குதுன்னு சொன்னால் அது கரு பிடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் பூக்கள் பூத்திருந்தாலும் கூட அங்கே மகரந்தம்னு சொல்லக்கூடிய அந்த சேர்க்கையானது நடக்கலை அப்படின்னு சொன்னால் காய் உண்டாகிறது கிடையாது. அந்த காய் தான் கர்ப்பம்ங்கிறது. அது இந்த ஆலமரத்தினுடைய கொம்புகளை பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 2 கொம்புகளுக்கு மத்தியில் வந்து இந்த பூ பூக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் ஒரு கரையும் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பாலும் அங்கே இருக்கும். அதுதான் சுக்கிலமும் ரத்தமுமாக இருக்கக்கூடியது அந்த மரத்தில். அதில் அந்த இலைகள் வந்து விரிஞ்சு கொடுக்கும்போது அந்த சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த கரைகளில் இந்த பால் போய் விழுந்து அங்கே வந்து ஒரு மொக்கு ஒன்று முளைக்க ஆரம்பிக்குது. அந்த மொக்கானது அது விரிஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரங்கள் எடுக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் தான் நடக்கும். ஏன்னா இந்த சம்யோகம் அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு இருட்டு வேணும். இப்போ நம்மளுடைய சம்யோகம் மாதிரி தான் அங்கேயும் அவங்களுக்கும் அந்த சம்யோகமானது பூக்கள் பூத்து காய் காய்த்து அது கனிந்து அதில் இருக்கக்கூடிய விதையானது அடுத்த ஒரு சந்ததியை உண்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு நிலைமைக்கு வருது. அப்போ இந்த கர்ப்பம் உண்டாகக்கூடிய அந்த காய் கொஞ்ச காலத்தில் பழுத்து அதுக்கப்புறம் அது பூமியில் போய் விழுகும்போது அதில் இருக்கக்கூடிய விதை இன்னொரு மரமாக அது முளைச்சி வரும். இதனால தான் இதை வந்து சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மனம் அப்படிங்கிறது தான் விருட்சம். அதில் அந்த அடுத்தடுத்த சந்ததிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால தான் அது சம்சார விருட்சம்னு சொல்கிறது. அப்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அது வெறுமனே இருக்கக்கூடிய ஒரு கிளைகளில் ஒரு பூ ஒன்று மொக்கு முளைச்சிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மொக்குலேருந்து அந்த பூவிலேருந்து காய் உண்டாயிருக்கும். இதுதான் எல்லா செடிகளையும் நம்ம தொடர்ந்து கவனிக்கிறது. ஆனால் ஒரு செடியை மட்டும் இந்த உலகத்தில், ஒரு மரத்தை மட்டும் உலகத்தில் என்ன சொல்லி வர்றாங்கன்னா பூ பூக்காமல் காய் காய்க்கக்கூடிய ஒரு விருட்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உலகத்தில். அது அத்தி மரம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த அத்தி மரத்தினுடைய பூவை யாரும் பார்த்ததில்லை. ஸோ அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க
பூவே இல்லையே, பூவே பார்த்தது இல்லையா, அப்போ அது பூ பூக்காமலே டைரெக்டாக காய் காய்க்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பூ பூக்காமல் காய் காய்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பூ தான் காயாக மாற்றமடையணும். ஸோ அந்த அத்தி மரத்துலேயும் பூ பூக்கவே செய்யுது, காய் காய்க்கவே செய்யுது. ஆனால் யாருமே இந்த உலகத்தில் வந்து அந்த பூவை பார்த்தது கிடையாது அப்படின்னா, அது ஏன்னா அந்தரங்கமாக இருக்கக்கூடிய இருட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நாமெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நைட் 2-3 மணிக்கு அந்த விஷயம் நடக்கும். அது அந்த 2 மணிக்கு பூ பூத்துச்சுன்னு சொன்னால் ஒரு 3 மணிக்கு அது காயாகவே மாறிடும். அவ்வளோ சீக்கிரமாக காய் அப்படிங்கிற நிலைமைக்கு அது மாறிடும். அதனால் பூ பூத்த அந்த கணத்திலிருந்து அது காயாக மாற்றம் அடைகிறதுக்கு சீக்கிரமாக நேரத்தை எடுத்துக்குது. மற்ற பூக்கள் எல்லாமே 2-3 நாள் கழித்து தான் காயாக மாறுது. அதனால் எல்லாருடைய கண்ணுக்கும் அந்த பூக்கு தென்படுது. ஆனால் அத்தி மரத்தினுடைய பூ அப்படி தென்படுறது கிடையாது. அது கொஞ்ச நேரத்திலே அது பூத்து காயாக மாறிடுது. அதனால் நைட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, காலையில் வந்து பார்த்தா காய் இருக்குது. பூவை பார்த்தது கிடையாது. ஏன்னா அது கொஞ்ச நேரத்திலே பூவானது காயாக மாறினதுனால. அதை வச்சு தான் உலகம் சொல்லுது அத்தி மரமானது பூ பூக்காமல் காய் காய்க்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுருக்குறாங்க. ஆனால் நாம் ஏதாவது ஒரு கிளையினுடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னு சொன்னால், அது பக்கத்தில் இருந்து நம்ம கவனித்தோன்னு சொன்னால், அதில் அந்த பூவானது உற்பத்தி ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ கவனித்து பாருங்கள், எத்தனை பேர் வந்து ஒரு மரத்தை வந்து வெட்டக்கூடாது, அந்த மரத்தை பாதுகாக்கணும், வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லியெல்லாம் நமக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு மரத்தை வெட்டுனா அந்த ஒரு மரம் மட்டும் நசிஞ்சு போகிறது கிடையாது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பூக்கள் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, காய்கள் காய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த ஒவ்வொரு காய்கள்லேயும் உள்ளுக்குள்ளார விதைகள் இருக்குது. அப்போது கணக்கெடுத்து பார்த்தா எத்தனை இனிமேல் ஃப்யூச்சரில் உண்டாகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய எத்தனை ஒரு மரங்களினுடைய எண்ணிக்கையை நாம் நாசம் செய்கிறோம். ஒரே ஒரு மரத்தை தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வெட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய பூக்களையும் காய்களையும் கனிகளையும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய விதைகளையும் கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அநேக விருட்சங்களை நாம் நசிப்பிக்கிறதுக்கு ஒரு சமமான விஷயமா இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறதும் இந்த விருட்சம் மாதிரி தான். அது இந்த உலகம்ங்கிற ஒரு நிலைமையை உண்டு பண்ணி இந்த விசாரங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. வெளியில் நாம் செயல்படுறதுக்கு எல்லா வகையான வேலைகளையும் அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாம் இந்த உலகத்தை பார்த்துட்ருக்குறோம். அதனால் இந்த உலகம்ங்கிற ஒரு நிலைமையானது அவனுக்குள்ளார இருந்து வெளியில் வந்தது. நம்மளிலிருந்து இந்த உலகமானது எப்படி வெளியில் வந்திருக்குதுன்னா, ஒரு விதையிலிருந்து எப்படி ஒரு விருட்சமானது முளைச்சி வந்ததோ அந்த மாதிரி அவனுக்குள்ளார இருந்து மனமாக இந்த உலகமானது வெளியில் விஸ்தாரமாக இருக்குது. அது உள்ளுக்குள்ளார அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல, உடம்புக்குள்ளாரையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது புருவ மத்தியத்துக்குள்ளார இருந்து தான் அந்த நமக்குள்ளார இருக்கக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய விருட்சமானது வெளியில் வியாபித்து வருது. அதனால தான் அதை வட விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு அப்படின்னு சொன்னாலே அது மேல் பாகம் அப்படின்னு பேர். அந்த மேல் பாகமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலிருந்து அந்த மனமானது வெளிப்பட்டு வர்றதுனால அது வட விருட்சம். அதனால தான் வட விருட்சத்தினுடைய மூலத்தில் குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறதா சொல்ல வர்றதுக்கும் அதுதான் காரணம். அப்போது இந்த உலகமானது அவனவனிலிருந்து மனமாக வெளியில் விஸ்தாரமாயிருக்குது. அப்படிங்கிறப்போ மேலும் இந்த உலகமானது நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரில, நாம தான் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது இல்லைங்களா? ஸோ அது எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதையும் நம்ம நாளைக்கு தொடர்ந்து இதை பற்றி கவனிக்கலாம். ஸோ இந்த உலகத்தினுடைய உற்பவம் பற்றின ஒரு விஷயத்தை தான் சாமி இந்த அத்தியாயத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அது போக அன்னம் அப்படிங்கிறது அவனில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறது தான். அந்த செயலை செய்தவங்க செத்து போகிறதுக்கு இடம் கிடையாது. அதை செய்யாதவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க செத்து போக வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சாமி நமக்கு புரிய வச்சுருந்தார். ஸோ நான் இந்த அத்தியாயத்தை படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் இதுதான். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஐயா நிறைவு பண்ணிடலாம் ஐயா. ஓகேங்க. அப்போது நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. எப்பொழுதும் எந்த வேலை செய்யும் போதும் உள்ளுக்குள்ளாரையே மேல் கீழ் கதி அபியாசத்தை செஞ்சுக்கிட்டே இருந்து நமக்கு தேவையான அந்த மேல்கதி வருவதற்கான ஒரு முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் நாமளும் அன்னத்தை புசிக்கிறவர்களாக மாற்றமடைவோம். நாம் ஜீவசக்தியான வாயுவை புசிக்கிறது அப்படின்னா உட்கொள்ளுதல் அப்படின்னா அது வெளியில் விடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி வெளியில் விடாமலே பாதுகாக்கும் போது மட்டுமே தான் நம்ம செத்து போகாத நிலைமையில் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்பொழுது மட்டுமே தான் நம்ம வாழ்கிற நிலைமையில் இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா செத்து போயிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தியை தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சித்த வித்தையை மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து நம்ம செய்யணுங்கிறத எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நாளைக்கு மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா.